பாட்டாளி இளைஞர்களுக்கு உறுதிமொழி ஏற்பு என்பது நம்முடைய வாழ்வியலை எவ்வாறு பாட்டாளி மக்கள் கட்சி இளைஞர்களை நல்வழிப்படுத்துகிறது என்பதை ஒவ்வொரு பொதுக்குழுவிலும் நாம் நிரூபித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே நம்முடைய தலைவர் அவர்கள் இப்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய தலைமையில் இளைஞர் பட்டாளம் இன்றைக்கு இந்த உறுதிமொழியை ஏற்பதற்கு அனைவரும் எழுந்து நின்று இருக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில இளைஞர் சங்கத்தின் பொதுக்குழு சென்னை ராயப்பேட்டா பகுதியிலே மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த பொதுக்குழுவுக்கு வருகை தந்து இந்த பொதுக்குழுவை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற பாட்டாளி இளைஞர் சங்கத்தின் மாநில தலைவர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், என்னுடைய அருமை தம்பி முனைவர் கணேஷ்குமார் அவர்கள் தலைமையிலே மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த பொதுக்குழுக்கு வருகை தந்து இறுதியாக பேச இருக்கின்ற நம் கட்சியின் பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் அவர்களும், பொருளாளர் அருமை சகோதரி திலகபாமா அவர்கள், தலைமை நிலை செயலாளர் பேராசிரியர் செல்வகுமார் அவர்கள் மற்றும் மேடையில் இருக்கின்ற அனைத்து பாட்டாளி இளைஞர் சங்கத்தின் செயலாளர்களும் இங்கே மிக எழுச்சியோடு, வீரத்தோடு, வேகத்தோடு நடைபெறுகின்ற இந்த மோசமான திமுக ஆட்சியை நாங்கள் அகற்றியே தீருவோம் என்று சபதம் ஏற்று வருகை தந்திருக்கின்ற என் உயிரினும் மேலான என் தம்பிகளே, பாட்டாளி இளைஞர் சங்கத்தின் அனைத்து நிலை நிர்வாகிகளே, உங்கள் அனைவரையும் நானும் ஒரு முறை அன்போடு வரவேற்கின்றேன். ஒவ்வொரு இளைஞர் சங்க கூட்டத்திலும் நாம் உறுதிமொழி எடுத்துக்கொள்வோம். இந்த உறுதிமொழி நம் நாட்டையும், தமிழ்நாட்டையும், நம் மக்களையும், நம் மொழியையும், நம் பண்பாட்டையும் பாதுகாப்போம், வேளாண்மை பாதுகாப்போம், பெண்களை மதிப்போம் என்று ஒவ்வொரு முறையும் நாம் உறுதிமொழி எடுத்து அதை நடைமுறையில் நீங்கள் எடுத்துக்காட்டாக இருப்பீர்கள். அந்த வகையில் இன்றும் நாம் எல்லோரும் சேர்ந்து மீண்டும் உறுதிமொழி நாம் இன்று எடுத்துக்கொள்வோம். உங்களுடைய வலது கரத்தை இதுபோன்று நீட்டி நான் சொல்வதை நீங்கள் உறுதியாக ஏற்ற வேண்டும். 1. எல்லோருக்கும் தரமான, சமச்சீரான, கட்டணமில்லா, சுமையில்லா, திறன்சார் கல்வி, அறிவுசார் கல்வி, தொழில் கல்வி கட்டாயமாக வழங்கப்படுவதை உறுதி செய்ய பாடுபடுவோம். 2. சமூக நீதி எங்கள் உயிர் மூச்சு கொள்கை என வீர முழக்கம் செய்வோம். வன்முறை, பயங்கரவாதம் உள்ளிட்ட சமூக தீமைகளுக்கு எதிராக பரப்புரை செய்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம். 3. தமிழரின் மொழி, பண்பாடு, கலை, நாகரிகம் ஆகியவற்றை காப்போம். அதே நேரத்தில் வெறுப்பு அரசியலை விலக்கி அனைத்து சாதி, மதம், இனம், மொழி, பண்பாடு, கலைகளையும் மதிப்போம். 4. 108 அவசர ஊர்தி புரட்சி போன்று அனைவருக்கும் தரமான, கட்டணமில்லா மருத்துவம் அரசு மருத்துவமனைகளில் கிடைப்பதை உறுதி செய்வோம். 5. உணவு படைக்கும்
உழவர்கள்தான் நமது கடவுள் என்பதை மனதில் நிறுத்தி வேளாண்மையை லாபமான தொழிலாக மாற்ற பாடுபடுவோம். நீர் மேலாண்மை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவோம். நீர் ஆதாரங்களை பாதுகாப்போம். ஏரி குளங்களை தூர்வாரி வளம் சேர்ப்போம். 6. தொழில் வளம் பெருக்க குரல் கொடுப்போம். தொழில் நிறுவனங்களை சாத்தியமான முதலீட்டில் தொடங்கி வேலைவாய்ப்பை உருவாக்குவோம். இனி வரும் காலங்களில் இளைஞர்கள் வேலை தேடுவோராக இல்லாமல் வேலை தருவோராக திகழும் நிலையை ஏற்படுத்துவோம். 7. ஒரு பைசா ஊழல் இல்லாத நேர்மையான தூய்மையான ஆட்சி அமைக்க உறுதியேற்போம். ஓட்டுக்கு பணம் கொடுக்கும் கலாச்சாரத்தால் ஏற்படும் தீமைகள் குறித்து மக்களிடம் பரப்புரை செய்வோம். 8. மது கஞ்சா ஒழிப்பே மக்கள் பணி. மது மற்றும் கஞ்சாவின் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி தமிழ்நாட்டில் ஒரு சொட்டு மது மற்றும் கஞ்சா இல்லாத தமிழகம் அமைப்போம். 9. பெண்களை பாதுகாப்போம். பெண்களை பாதுகாப்போம். பெண்மையை போற்றுவோம். வரதட்சணை கொடுமையை ஒழிப்போம். பெண்களுக்கு எதிரான குற்றங்களை ஒழிக்கவும் பெண்கள் அச்சமின்றி நடமாடவும் ஏற்ற சூழலை உருவாக்குவோம். 10. சுற்றுச்சூழலை பாதுகாப்போம். நிலம், நீர், காற்று மாசுபடாமல் காத்து அடுத்த தலைமுறைக்கு இந்த பூமியை அப்படியே பசுமையாக விட்டு செல்ல இளைஞர் சக்தியை பயன்படுத்துவோம். மேற்சொன்ன 10 கட்டளைகளை நெஞ்சில் நிறுத்தி என் தமிழ் சமுதாயம் உயர, தமிழ்நாடு முன்னேற, என் நாடு உயர அர்ப்பணிப்போடு பாடுபடுவேன் பாடுபடுவேன் என உறுதியேற்கின்றேன். நன்றி.